ஜல்லிக்கட்டு இதை ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு அப்படின்னு பண்டைய காலத்தில் அழைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு எதற்காக நடத்தியிருக்காங்க அப்படின்னா, வீரமிக்க இளைஞர்களையும் வீரமான காளைகளையும் அடையாளப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு வீர விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டை தமிழர்களுடைய வீரத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டுனே சொல்லலாம். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டில் வென்று வரக்கூடிய ஆண்மகனை வந்து பெண்கள் புகழ்ந்து எழுதியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு தமிழ்நாட்டை தடை போட்டு இப்போ தான் வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக நடத்தினாலுமே காளையை அவுக்கக்கூடிய உரிமையாளரும் சரி, காளையை அடக்கக்கூடிய இளைஞரும் சரி, பெரிய அளவில் சிக்கல்களை சமாளிச்சுக்கிட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாட்டை அவுக்கக்கூடிய உரிமையாளர்கள் தான் இந்த நாட்டினத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஜல்லிக்கட்டில் போய் அவங்க மாட்டை அவுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சீட்டு வாங்குறதுல இருந்து அந்த மாட்டை அவுக்கிற வரைக்கும். இதை பிடிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இதை பிடிக்கிறதுக்கு அவங்க வீட்டில இருந்து பெரிய சிக்கல்களுக்கு மத்தியில தான் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிடிச்சு முதல் பரிசு வர்றவங்க எங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இது வரைக்குமே ஒரு அரசு வேலை கிடைச்சது கிடையாது. எங்கெங்கயோ என்னென்னமோ விளையாட்டு விளையாண்டு தங்கப்பதக்கம் வாங்கி வரக்கூடிய வீரர்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறாங்க. ஆனா தமிழர்களோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சு வர்ற ஒரு இளைஞருக்கு வந்து அரசு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப நாள் கோரிக்கையாவே இருக்கு. இப்ப தமிழ் மக்களுக்குமே ஜல்லிக்கட்டுக்கு இருக்க வரவேற்பை விட கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரி வெளிமாநில விளையாட்டுகளை தான் அதிகமா வரவேற்கிறாங்க. இப்படியே போனா இந்த விளையாட்டுமே வந்து அழிஞ்சிடும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பதிவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.